ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ். இப்போ பெரும்பாலான மக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, ரொம்பவே முடப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணுறாங்க சமைக்கிறதுக்கு. ஸோ அப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, யூபர் ஈட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ் மூலியமா அவங்க ரொம்பவே பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சமைக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு டைமே கிடைக்காது. பிகாஸ் அவங்களோட வேலை அந்த மாதிரி இருக்கும். 24 ஹவர்ஸும் லேப்டாப் முன்னாடியே உட்காந்துட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் தயாரிக்கப்பட்ட ஒரு இன்வென்ஷன் தான் இந்த குக் டேப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த போர்ட்டபிள் கிச்சன் செட்டில் என்ன வித்தியாசம் இருக்குது? ஏன்னா முந்தின வீடியோ நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ரொபாட்டிக் கிச்சன் உருவாயிடுச்சு. ஸோ ரோபோட்ஸ் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த குக் டேப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப் மாதிரியான அமைப்பு இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நம்ம லேப்டாப் மேலே வச்சு குக் பண்ணுற மாதிரியான ஒரு இன்வென்ஷன் தான் இந்த குக் டேப். மணிக்கணக்காக கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கிச்சனில் போய் காய்கறிகள்லாம் அரிஞ்சு அதுக்கான நிறையா நேரம் செலவழித்து அவங்களால குக் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி குக் வச்சுக்குவாங்க, வீட்டுக்கு வேலைக்காரங்க வச்சுக்குவாங்க, சமையல் செய்கிறதுக்கு ஆள் வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி குக் டேப் இருந்துச்சு அப்படின்னா அவங்க குக் பண்ணுற நேரமும் கம்மியாகும். அவங்க குக் பண்ணும்போது ஏதாவது இம்பார்ட்டண்டான மீட்டிங்கோ இல்லை ஏதாவது இம்பார்ட்டண்டான டேட்டாவோ சப்மிட் பண்ணும் அப்படிங்கும்போது அப்படியே அவங்க டேப்பில் வச்சுட்டே குக் பண்ணிவிட்டு அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடலாம். அவங்களோட வேலையும் அவங்க சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இன்வென்ஷன் தான் இந்த குக் டேப். ஸோ இந்த குக் டேப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ நம்ம குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியம் இந்த இண்டக்ஷன் தான். ஸோ ஒன்றா கரண்ட் அடுப்பு இருக்கணும், இல்லைனா ஸ்டவ் இருக்கணும். ஸோ இந்த 2 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் குக்கே பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு டயர் இண்டக்ஷன் குக்கிங் எலமெண்ட் இந்த குக் டேப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட சேர்த்து கட்டிங் போர்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குக் டேப்பில் குக் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம குக் பண்ணிவிட்டு கட் பண்ணுறலாம் நம்ம சமையலில் போய் பேடை வச்சு இல்லை நைஃப் வச்சு கட் பண்ணுற மாதிரியான இருந்துச்சுன்னா இந்த இன்வென்ஷனால் எந்த யூஸ்மே இல்லை. ஸோ அவங்க அந்த இண்டக்ஷன் குக்கிங் எலமெண்ட்டோட சேர்த்து கட்டிங் போர்டையும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கட்டிங் போர்டில் நம்மளுக்கு என்னென்ன காய்கறிகள் கட் பண்ணுமோ அது எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ் கிரேட்டர் வச்சுருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ஏதாவது செருவணும், அதாவது கேரட்லாம் சிலர் செருவி போடுவாங்க, சீஸ் எல்லாம் செருகி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணுற டிஷ்ஷில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த கிரேட்டரும் இருக்குது. இன்க்ரீடியன்ஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்பும் இந்த குக் டேப்ல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா டச் ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸ், அதாவது லேப்டாப் மாதிரியான ஒரு குக் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதில் எப்படிங்க டச் ஸ்க்ரீன் இல்லாமல் இருக்கும்? ஸோ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ், நம்ம கையில் சும்மா மூவ் பண்ணாவே போதும். ஸோ எல்லாமே லேப்டாப்போட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிரும். அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி, நம்ம எந்த ஒரு ஒயர் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணி இந்த குக் டேப்பை ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் மாதிரி தான். எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது அந்த சார்ஜை கழட்டி விட்டு நம்மளுக்கு தேவையான இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோமோ அதே மாதிரி தான் இந்த குக் டேப்பும். ஸோ நம்ம லேப்டாப் மாதிரியே இந்த குக் டேப்பில் பேட்டரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு எப்போ இந்த குக் டேப் தேவைப்படலையோ அப்போ நம்ம சார்ஜ் போட்டு வச்சுட்டு நம்ம எப்போ குக் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த குக் டேப்பை போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த குக் டேப்பில் ஸ்பெசிஃபிக்காக பட்டன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு புது புது ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. கிடைச்சிருக்க கொஞ்சம் டைமில் நிறையா ரெசிபீஸ் குக் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் குக் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ரெசிபீஸ் பற்றி தெரியாமல் இருக்கு. அந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளேல நம்மளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படும், அந்த ரெசிபீஸோட செயல்முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கிங் ஐடியா, சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் குக் பண்ணும்போது அதிகமாக தயிர் போட்டு குக் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெண்டைக்காய் முருகலாக இருக்கணும், கிறிஸ்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி குக்கிங் டிப்ஸ், குக்கிங் ஐடியாஸ் கூட அந்த குக் டேப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ், சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷனல் ஃபுட்ஸாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு ஐடியாவே இருக்காது, என்ன டயட் ஃபாலோ பண்ணலாம், எனக்கு என்ன நியூட்ரிஷனலாக குக் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. ஸோ இதுவும் குக் டேப் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த குக் டேப்பில் இருக்குது. ஸோ இந்த குக் டேப் நம்ம மொபைல் கனெக்ஷன் யூஸ் பண்ணியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேட்டரி மட்டும் இருந்தால் போதாது, மொபைல் கனெக்ஷனும் தேவைப்படும். ஏன்னா அந்த டச் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு என்னென்ன ரெசிபீஸ் இருக்குது, என்னென்ன மெனியூஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வைஃபை தேவைப்படும். ஸோ மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அது மூலியமாகவும் 3G 4G வைஃபை கனெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த குக் டேப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இந்த குக் டேப்பில் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.